இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 56 4வது வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஒருவேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க செய்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய், பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் வரும்பொழுது, காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிகிற பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த சங்கீத வார்த்தை. அவன் சொல்லுகிறான், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். அந்த வார்த்தைகள் நமக்கு உண்மையான நம்பிக்கையை தரும். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் புகழுவேன். ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது அங்கே வர ஊழியக்காரர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவரை கொடுத்த அந்த வார்த்தைக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். தேவனை அந்த வார்த்தையை முன்னிட்டு நான் அவரை புகழுவேன். ஏனென்றால் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். தேவன் வார்த்தை அது எனக்கான வார்த்தை. இந்த நாளில் உங்களை நோக்கி வருகிற வார்த்தை அது உங்களுக்கான வார்த்தை. தேவனை நான் நம்பி இருக்கிறேன். ஆகவே நான் என்ன பண்ண போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல. மாம்சமானவர்கள் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க மாம்சமானவங்க தான். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். நீங்கள் பற்றி பிடித்திருக்கிற தேவன், நீங்கள் நம்பியிருக்கிற தேவன், உங்களை உருவாக்கினவர், உங்களை உண்டாக்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆராதிக்கிற நீங்கள் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒருபோதும் மற்றவர்கள் தாக்குவதற்கோ அழிப்பதற்கோ அனுமதிக்கவே மாட்டான். ஓடி வந்து பாதுகாப்பான். அதே போலத்தான் அறத்தவர் சொல்லுகிறார், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவர்கள் எனக்கு ஒன்று. அது பெலிஸ்தருடைய படை அது 1000 இருந்தாலும், நான் தனியாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன். அவருடைய வார்த்தை என்னோடு இருக்கிறது, நான் பயப்படேன். அவருடைய வாக்குத்தத்தம் என்னோடு இருக்கிறது, மாம்சமானவர்கள் எனக்கு ஒன்று செய்ய முடியாது. அதுதான் இந்த நாளுக்குண்டான உங்களுக்கான வார்த்தை. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஒரு வேளை இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு மனிதனை, ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன தாவீதை போல உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட உடனே நான் புகழுவேன், நான் பயப்பட மாட்டேன், மாம்சமானவர்கள் எனக்கு ஒன்று செய்ய முடியாது என்ற அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.